சார் 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 யார பார்க்கணும்? உங்களை இல்ல. அது தெரியுது. நீங்க யாரு? திருமலாச்சாரி. நல்ல பேர் தான், வச்சுக்கங்க. என்ன யோசிக்கிறீங்க? யார சார் பார்க்கணும்? தொல்காப்பியனை பார்க்கணும். ஓ, தொல்காப்பியனை பார்க்கணுமா? சார் ஏதாவது கமிஷன் தான் என்கிட்ட சொல்லுங்க. நானும் பாஸ்கரன் சேர்ந்து ஸ்ட்ரெயிட்டா பேசி கரெக்ட் பண்ணி முடிச்சிடுறோம். என்ன சொல்றீங்க? அவனை தான் பார்க்கணும். எவனை? தொல்காப்பியனை. எதுக்கு? உதைக்கணும். நீங்க வாங்கிக்கிறல? அப்படியே இருங்க, அவரையே கூப்பிடுறேன், அவர்கிட்ட கொடுத்துருங்க. யார் சார்? அவரா? ஆமா, அவரே தான். வாங்க சார். வரவேற்பு வேறையா? யாரா நீ? யாரா நீ? சொல்றா. உனக்கு என் குடும்பத்துக்கு என்னடா சம்பந்தம்? சார் என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்ன பேச மாட்டேனா? ஏன்டா பேச மாட்டேன்? என் பொண்ணை தூண்டி விட்டு சொத்தா பிரிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு என்கிட்டயே கேட்கற அளவுக்கு அவளை நீ மயக்கிருக்கேன்னா அப்படி என்னடா அவளுக்கு சொக்குப்பிடி போட்ட? சொல்லுடா. சார் இது ஆபீஸ், கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஓஹோ, உனக்கு இது அசிங்கமா இருக்கோ? உன் ஆபீஸ்ல வந்து நான் இப்படி சத்தம் போடுறதே உனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்றியே. என் குடும்பத்துக்குள்ள வந்து இவ்வளவு குழப்பம் பண்றியே, அதுக்கு எனக்கு எவ்வளவு கோபம் வரும். என் வயிறு பத்தி எரியுதுடா பாவி. அந்த வீடு என் தாத்தா சம்பாதிச்ச சொத்துடா. அதை இத்தனை வருஷமா என் கண்ணு மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடா நைஸா ஹெல்ப் பண்ற மாதிரி எங்க ஆத்துக்குள்ள பூந்து என் ஒய்ஃபு கிட்ட நைஸா பேசி உங்க பொண்ணு கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட தூண்டில் போட்டிருக்க. என் பொண்டாட்டி ஒரு முண்டம். என்ன ஜாதி குலம் கோத்திரம் எதையுமே விசாரிக்காம உடனே சரி சரின்னு தலையாட்டி எடுத்து அதையே ஷாக்கா வச்சுட்டு சொத்தை பிரிச்சு சுருட்டிட்டு போலான்னு பாக்குறியா? சார் அபண்டமா பேசாதீங்க. நான் ஒண்ணு உங்க பொண்ணை தூண்டி விடல. டேய், நீ தூண்டி விடாம அவளா எப்படிடா சொத்தை பிரிக்கணும்னு என்கிட்ட வந்து சொல்லுவா? என்கிட்டயே வக்கீல் நோட்டீஸ் விடுவேங்கிறா, வாடகை எல்லாம் அவளே வசூல் பண்ணிப்பேங்கிறா. இத்தனை நாளா இல்லாத அந்த பழக்கம் இப்ப மட்டும் எப்படிடா திடீர்னு வந்தது? எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். சார் இதெல்லாம் அபாண்டம். நீ தான் நேத்துக்கு எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்க. அந்த விஷயம் ஏற்கனவே என் காதுக்கு வந்துருத்து. சார் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சிஸ்டர் படிப்புக்கு 5 லட்சம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கலன்னு வேற சொன்னாங்க. சரி இதுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? உங்க அப்பாட்டே நீங்க கேட்கலாமே ஒரு யதார்த்தமா சொன்னேன் சார். நீ யதார்த்தமா சொன்னியா? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. 2-3 தடவை எங்க ஆத்துக்கு வந்திருப்பியா? அப்பப்போ கங்காவை நீ வெளியில கூட்டின்னு போகும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்தது. நீ ஏதோ பிரச்சனை பண்ண போறேன்னு. கரெக்டா பண்ணிட்டடா. என் பொண்ணை மயக்கி எனக்கே எதிரா பேச வச்சுட்ட. இந்த பாரா, என் பாரம்பரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் எந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் படிச்சவன்டா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தவன். என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் பெருமை இதெல்லாம் இருக்குடா. ஆனா நீ யாரா? குலங்கோத்திரம் தெரியாத பையன். நீ என் பொண்ணை மயக்கலான்னு பாக்குறியா? சார் நீங்க புரியாம அர்த்தம் இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் அர்த்தம் இல்லாம பேசுறேன்? ஆமா, நீங்க தான் சார் அர்த்தம் இல்லாம வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இங்க கத்திட்டு இருக்கீங்க? நீ யாருமா? அவங்க இந்த கம்பெனி முதலாளி. கம்பெனி முதலாளி? என்னமா ஆபீஸ் நடத்துற நீ? உன் கம்பெனி ஆளோட லட்சணத்தை பாத்தியா? என் பொண்ணுகிட்ட கண்டதையும் பேசி அவன் மனசை கெடுத்து என் சொத்தையே பிடுங்கலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கான். மனுஷனா அவன். பார்த்துட்டே இரு, ஒரு நாள் என்ன ஒரு நாள் உன் கம்பெனியை வித்துட்டு போயிட போறான். இங்க பாருங்க சார், உங்க பர்சனல் பிரச்சனை எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. இங்க ஆபீஸ்ல வந்து இப்படி எல்லாம் கத்த கூடாது. கிளம்புங்க ப்ளீஸ். போறேம்மா, போறேன். இதுக்கு மேலேயும் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் பைத்தியம் முடிக்கல. ஆனா பார்த்துட்டே இரு, இவனால உனக்கு எவ்வளவு கஷ்டம் வர போறது. இந்த ஆபீஸையே நாசப்படுத்த போறான். ஸ்டாப் இட். கிளம்புங்க. போங்க, ரத்தம் போட்டா கூட்டிடுவீங்களே. போய் வேலையை பாருங்க, போங்க. போ போ. நிறுத்துங்க. இங்கதான். எவ்வளோப்பா? 50 ரூபா சார். இந்தாப்பா. வாங்க. ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க உள்ள. ஏண்டி, என்னடி இது? எல்லாம் கால கொடுமடி. கடல் போல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இப்படி ஒரு எலி பொந்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே,
நாங்களா கூட்டிட்டு வந்தோம்? நம்ம நிலைமைக்கு யார் காரணம்? நிதானமா அந்த திண்ணையில உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதுக்கு நீதாண்டி காரணம். நான் எதை செஞ்சாலும் அது தப்பு இது தப்புன்னு சொல்லியே எல்லாத்தையும் விளங்காம பண்ணிட்டேன். நம்ம கிட்ட வாட்ச்மேன் தானே, அவன் இதை போல ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு இதை விட நல்ல வீட்டுல அவன் குடியிருக்கான். ஆனா இந்த திருவேங்கடம் எல்லாம் என் தலையெழுத்து. என்னம்மா வீடெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஏன்டி போய் சொல்ற? நல்லதுமா. இந்த வீடு நல்லா இருக்கா? இதெல்லாம் ஒரு வீடா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹவுஸ் ஓனர் எதுக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அடே அப்பா, இதெல்லாம் ஒரு ஹவுஸ், அதுக்கு இவர் ஓனர். ஐயோ, பேசாம இருக்கீங்களா நீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா, வீட்டில் ஏதாவது ரிப்பேர் இருந்தா சொல்லுங்க, எல்லாம் நல்லா பண்ணி கண்டிப்பா. ஆமா ஆமா, கண்டிப்பா. ரிப்பேர் பண்ணிட்டாலும் ஏங்க இதெல்லாம் ரிப்பேர் பண்ற வீடா? சுத்தமா இடிச்சிட்டு புதுசா தான் கட்டணும், வேற வழியே இல்ல. அம்மா, சாரு உங்க ஹஸ்பண்டா? ஆமாங்க, என் வீட்டுக்காரர் தாங்க. சார் என்ன வேலை அவர் பாக்குறீங்க? வந்துங்க. என்ன வேலை பாக்குறீங்க? வேலை பாக்குறேனா? ஏங்க என் வாயில தான் வந்துட போகுது. நான் 3 பேருக்கு வேலை கொடுத்தவங்க, என்ன பார்த்து வேலை பாக்குறீங்களாவா? எனக்கு முதலாளியாரது தான் பழக்கம். என்னங்க வாசல்ல நின்னு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? உள்ள போங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. என்னங்க நீங்க கிளம்புங்க, ஏதாவது வேணும்னா நாங்க வந்து சொல்றேங்க. சரிம்மா, வரேன். சரிங்க, போறீங்களா? உள்ள வாங்க. என்னங்க இது? ஹவுஸ் ஓனர் எதுக்கு ஏங்க இப்படி நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க? அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? அடிப்பொடி, இது பெரிய அரண்மனை, அதுக்கு இவன் மகாராஜா. அவங்கிட்ட நான் நின்று பேசிட்டு இருக்கணும். போவியா? அப்பா, உடம்பு பரவாயில்லையாப்பா? ம். என்ன ஐடி? ஃபில்டர் காஃபி இல்லையா? இது உங்க பிராண்ட் கிடையாது, ஆனா ஃபில்டர் காஃபி தான். என்ன ஐடி, ஒரு காஃபி கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த அப்படி மாமா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா போ. ஏய், உன் மருமகன் எங்கடி போறா? மாமா, நான் வேலைக்கு போறேன். என்னது, வேலைக்கு போறியா? யாரை கேட்டு வேலைக்கு போற? ஏண்டி, என்னடி ஆளாளுக்கு ஆடிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? இப்ப குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு மாமா, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ வேலைக்கு போற. என்ன வேலை? கலெக்டர் வேலையோ? படிப்பை முடிச்சிருந்தா இன்ஜினியர் ஆயிருக்கலாம், பாதியிலேயே விட்டதுனால இப்ப ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போறேன். ச்சே, எனக்கு அவமானமா இருக்கு. இந்த வீட்டு பொம்பளைங்க வேலைக்கு போறது எனக்கு அவமானமா இருக்கு. ஏய், உன் மருமகள்கிட்ட சொல்லி ஒழுங்கு மரியாதை வீட்டோட இருக்க சொல்லு. மாமா, நான் வேலைக்கு தானே போறேன், நான் ஒன்னும் திருடல, பொய் சொல்லல, ஊரை ஏமாத்தல. உழைச்சு சம்பாதிக்கிறதுல என்ன கௌரவ குறைச்சல் இருக்கு? ஏய், என்ன பெருசா டயலாக்லாம் விட்டுட்டு இருக்க? நீ 5க்கும் 10க்கும் நாயா பேயா அலையிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு அது அசிங்கம். என்ன அசிங்கம்? நிலைமை தெரியாம குதிக்கிறீங்க. சந்திரா, உனக்கு ஆபீஸ்க்கு நேரம், முதல்ல நீ கிளம்புமா. ஏய் ஏய், நான் சொல்றேன். என்னடி, நான் ஒருத்தன் சொல்லிட்டே இருக்கேன், அவன் பாட்டு விஷயத்துக்கு போயிட்டே இருக்கா? என்னடா அறிவு கட்டவனே, நீ தலையாட்டி பொம்மை ஆயிட்டியா? இல்லப்பா. என்னடா இல்லப்பா நொல்லப்பா? ஏய், காலம் இப்படியே போடாதே. காத்து ஒரு நாள் என் பக்கம் வீசும். அன்னைக்கு காட்டுற இந்த திருவேங்கடம் யாருன்னு அப்ப வச்சுக்கிறவங்களெல்லாம். அப்பா, என்ன மனுஷன் இவரு, திருந்த மாட்டாரு போல இருக்கு. மச்சான், அவன் பேர் என்ன சொன்ன? மேடி. என்னது மாடியா? என்ன பேர் இது? மாடிங்கிற பாடிங்கிற? அதான் அவன் பேரு. பேர ஒரு சேப்ல இல்லையே, என்ன பண்ணலாம்? பூந்து கலாச்சிட வேண்டிதான். மன, நான் அதை பாத்துக்கிறேன். அவனை கொஞ்ச நாள் பெட்ல படுக்க வச்சு சூப்பு குடிக்க வச்சிடலாம். ராஜேஷ், கொஞ்சம் அடிக்கி வாசிப்பா.
கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு மேட்டர்ல மாட்டி இப்பதான் வந்துக்கிறோம். தச்சி தாய் முடு அதுக்கெல்லாம் பயந்தவன் நினச்சேன் என்ன? டேய் இது மச்சான் சம்மந்தப்பட்ட மேட்டரா? யார் பிரச்சனையில் மாட்டியிருக்கிறா? என் சிஸ்டர் அனுவோட சிஸ்டர் அஞ்சலி. அனு எனக்கு சிஸ்டர்னு சொன்னாக்கா அஞ்சலி யாரு? யாரு? நேது யாரு? அதுவும் என் சிஸ்டர் தாண்டா பேமானி. இதை நேராவே சொல்லி தொலைச்சிக்கலாம் பாணி. இந்த பாரு குறுக்கு குறுக்கு பேசாத குல்பி சட்டி. என் சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அண்ணன் நான் சும்மா இருக்க முடியுமா? இதா பாரு, நீ பாட்டு இங்க நின்னுக்கின்னு பாசமல்ல சிவாஜி கணேசன் மாதிரி பேசி நிக்கிற. கூட போனவன் ஆதி, அவனே பேசாம இருக்கிறான். நீ என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு பண்ணாதி நிக்கிற? ஏ கூம்பிட்ட என்ன வர்றியா நீ? இந்த பாடுறா கலரை பாடுறா மச்சான், கை காட்டு மச்சான் கலர் பாரு. ராயல் பிளட்ரா இது. உன் அது கலரை சரி. பாடுறா. பாரு பாரு என்னது இது? கையே என்னது கையை? கையாது நொய்யிடா மூஞ்ச பாரு. அதுக்கு கறி சட்டி மாதிரி வச்சுன்னு கையா. டேய் எனக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கம்மிடா. கையில துட்டு கிடையாது. ஆனால் தான் நான் ஆட்டோ ஓட்டுறான், ஆதி கார் ஓட்டுறான். டேய் நான் 3 வீலர்னா அவன் 4 வீலுடா. ஒரு வீல் தான் ஜாஸ்தி. அதையும் சேர்த்து சொல்ல. நீ சவாரி ஏத்துறா, அவங்கிட்ட சொந்தமாவே 7 கார் இருக்குது. ஏய் நீங்க 2 பேரும் வேற வேற. சும்மா இங்க சீனை போட்டுனுக்காத. ஏய் வாயில போ. 2 பேரும் பேசாம இருங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அதை முதல்ல சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பிடலாமா? என்னப்பா நீ தங்கச்சி இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிருக்குது, நீ பாட்டு இப்படி சொல்லிருக்கிற. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சன் ஏதாவது பண்ண வேணாமா? நேரா போய் அட்டாக் பட்டாக் தான், தர்மடி தான். ராஜேஷ் ஜாஸ்தி பேசுறிய தவிர யோசிக்க மாட்டேற. அந்த மேடி யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, பெருசா இருந்தா என்னப்பா பண்ணுவ நீ? முட்டாளு என்னடா பெருசா இருக்குது பேக்ரவுண்ட்? அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம். டேய் நம்ம யாரா? டேய் மதம் புச்ச யாருடா நம்ம? இப்படிதான் நினைச்சிக்கின்னு தொல்காப்பியம் கிட்ட வம்பு இழுத்தோம். மாறி குரூப் டாரா கீச்சாம்சானுங்க. டேய் அன்னைக்கு ஆப்பு அடிக்கலான்னு பார்த்தோம், 1/2 கிலோ சாப்பிடலாம் பார்த்தோம், 3/4 கிலோ ஆயிடுச்சு. அதோட பாஸ்கெட் சகல மண்டல வர போட்டானுங்கடா. அந்த சூழ்நிலையில நான் அவரை காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு. இல்லன்னா நம்ம வேலை தான் உனக்கு தெரியுமே. தெரியுமே. டேய் குரு சமயத்துல புள்ளி மாதிரி பதுங்கண்டா. அந்த டெக்னிக் உனக்கு புரியாது. 1000 தான் இருந்தாலும் இது வேற மாதிரி மேட்ரு. ஆதியோட தங்கச்சி அந்த ஆள் மேட்ருல தலையிடுறது நமக்கு தேவையில்லாத வேலை. டேய் சொரக்கா, ஆதியோட சிஸ்டருக்கு சப்போர்ட் தான்டா பண்ண போறோம். டேய் இந்த மாடி பையன் மேட்ரு தெரிஞ்சா ஆதி என்னடா பண்ணுவான்? அதுதான்டா நம்ம பண்ண போறோம். நீ வேணா பாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குடும்பமே ஓடியாந்து, தம்பி ராஜேஷ் எங்க குடும்பமானத்தை காப்பாத்திட்ட, காலம் பூரா உன்னை மறக்க மாட்டேன்னு காலை ஊந்து கதறி கதறி ஆய போறாங்க பாரு. பார்க்க தானே போறேன். டேய் நீ வாய முடுறா சும்மா. சரி மனோ, இப்போ மேட்ருக்கு வரேன். நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த மாடி அஞ்சலியில் இப்போ கெடுக்க பார்க்குறான். நம்ம அவனை சாறு பீயணும், போடுற போட்டில் ஊரை விட்டு ஓடணும், ரிட்டர்ன் வரக்கூடாது. எனக்கு அவன் அட்ரஸ் வேணுமே. ராஜேஷ் தபா தபா சொல்றேன்னு நினச்சிக்காத. அவன் பேக்ரவுண்டு அவன் பேக்ரவுண்டில் உன் மூஞ்சியை வச்சு தேக்க தச்சு உன்ன மாதிரி ஒரு கோயை கூட வச்சுன்னு இருக்குது. எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. டேய் இது ஒரு போடுறா, கண்ண முன்னே இறங்கணும். டேய் இதை பாரு எதிர்கால என்ன இருக்குதா, வைட்டா குள்ளமா அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. போய் பட்டு பட்டுன்னு அடிச்சு காலி பண்ணி தூக்கின்னு வரணும்டா. இப்படிதான் போர் யுத்தம்னு ஃபீல் பண்ணி சவுகார்பேட்டையில மப்டியில போலீஸ்காரனா அச்சோம். அவன் ஜீப்ல தொட்டி நம்ம கூவத்துல ஊந்தமே. அந்த கூவம் ஸ்மெல்லு கூட இன்னும் போலப்பா. கூவத்தை பத்தி நீ பேசுறியா? நீ ஒரு கூவம், கூவத்துக்கு போறத கூவமே டான்ஸ்ரா பாரு. டேய் பைத்தியக்காரன் தரமா பேசுறியா? மனோ அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அது சவுகார்பேட்டை இல்ல, கொராம்பேட்டை. அது லாலா சைட்டு மேட்டரா மாமா. 2 இடத்துலயும் அடி வாங்கி தானே வந்தோம். அது மனோ இப்போ என்னன்னா இருங்க மச்சான், இதெல்லாம் சரியா வருமா சொல்லுங்க. என்ன மனோ இவ்வளவு பேசின அப்புறம் என்னதுடா அது? உனக்கு என்ன டவுட் இருக்குது இல்ல? இல்ல நீங்களா வாங்கின விழுப்புண்ணை பாக்குறப்போ எனக்கு பயமா இருக்கு. மச்சான் போர்னா அடித்தடிலாம் இருக்கும், வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். இந்த பார் முதல்ல நேரா போறோம், மாடியோட மூடியை கேட்டு பாடியை தூக்கி கூத்துல அடிக்கிறோம். என்ன சொல்ற? சரி வாங்க போலாமா? கடபார வா. எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குது முடிச்சுட்டு. எனக்கே வேலை இல்ல, உனக்கு என்னடா வேலை இருக்குது? பயப்படாத, தைரியம். வா. ஆட்டோவாது ஒழுங்கா ஓட்டுவியா? ஏறா ஓடுறேன் பாரு. இப்போ பட்டு 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 திரும்புற பாரு. சொல்ற பாடுறா அது.
வாங்க தொல்காப்பியன். அபி, கங்காவோட அப்பா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆபீஸ்ல வந்து தாறுமாறா பேசிட்டாரு. நீங்க அதை பத்தி ஏதாவது? தொல்காப்பியன், நான் உங்களை கூப்பிட்டது வேற ஒரு விஷயம் பேசுறதுக்கு. என்னோட ஆச்சரியத்தையும் என்னோட வருத்தத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. புரியல அபி. சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் தொல்காப்பியன் ரொம்ப மெச்சூர்டானவர். புற அழகை விட மனசோட அழகை மதிக்கிறவர். அபி, என்ன சொல்றீங்க? உருவத்தோட அழகு காலப்போக்கில் தேஞ்சு போற ஒரு விஷயம். ஆனா மனசோட அழகு, அதோட குணம், இதான் பிரதானம்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த தொல்காப்பியன் இப்ப வேற மாதிரி. அவரும் ஒரு சராசரின்னு தெரியும் போது அந்த உண்மையை ஜீர்ணிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபி, என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு புரியல. என் தங்கச்சி ஆனந்தி ரொம்ப நல்லவ தொல்காப்பியன். ரொம்ப நல்ல குணம். மனுஷங்களை புரிஞ்சுப்பா. அந்த தகுதியெல்லாம் போதும்னு தான் நான் அவளை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண தொல்காப்பியன். ஆனந்தி வேண்டான்னு நீங்க ஒதுங்கினப்போ முதல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, வேற ஏதோ மனசங்கடம் அப்படி இப்படின்னு எனக்கு நானே காரணம் சொல்லிக்கிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது, அதுக்கு காரணம் கங்கான்னு. அபி, தொல்காப்பியன், ஆனந்தி வேண்டாம், கங்கா தான் வேணும்னு நீங்க நினைச்சா அது உங்களோட சுதந்திரம், உங்களோட வாழ்க்கை. நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். ஆனா ஃப்ரெண்டா நினைக்கிற என்கிட்ட இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் தங்கச்சி வேண்டாம், எனக்கு கங்கா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்டயே எப்படி சொல்றதுன்னு நீங்க தயங்குனீங்களா? இல்ல அபி, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இல்ல தொல்காப்பியன், கடைசியில உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு தான் தேவைப்படுறா, அப்படிதானே? என் ஆனந்தியும் ரொம்ப அழகிதான். அவ புற அழகை விட மனசு ரொம்ப அழகானது தொல்காப்பியன். காலம் ஓட ஓட உங்களுக்கே தெரியும் எது நிலைச்சு இருக்கோன்னு. ஆனா இதெல்லாம் நீங்க எப்படி மறந்தீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. இல்ல அபி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும். என்ன? இப்ப எதை மறக்க போறீங்க? கங்காவோட அம்மா கிட்ட கங்காவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இருக்குன்னு நீங்க போய் சொல்லல, அதை மறக்க போறீங்களா? அதை நான் மறுக்கல அபி. ஆனா ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க வேணா நான் முடிவெடுத்தது காரணம் கங்காவோட வரவு கிடையாது. அது வேற, இது வேற. ஓஹோ, ஆனந்தி வேண்டான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. கரெக்ட். கங்கா நம்ம ஆபீஸ்க்கு வந்தது கூட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான். இட்ஸ் சோ சிம்பிள் தொல்காப்பியன். இல்ல அபி, நான் சொல்ல வரது நீங்க சரி. நீங்க எதையுமே பூசி முழுக வேண்டாம். அது மூலமா நீங்க எதையும் சாதிக்கவோ இல்ல யாரையும் சமாதானப்படுத்தவோ முடியாது. என்னோட வருத்தம் என்னன்னா, இதெல்லாமே நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க வேண்டாம். எனிவே, கங்கா கூட உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் வரேன்.